வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் எப்பயும் போல சௌக்கியமாகவும் உற்சாகத்தோடும் ஆரோக்கியமாகவும் இருக்கேன். பல நாட்கள் பல விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் வேறுபட்ட கருத்து, வேறுபட்ட தலைப்புகளில் பேசுகிறோம். இன்னைக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு அலசல். பெருசா ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவங்களும் இந்த நிகழ்வுகளும் நடந்திருக்கக்கூடும். அதை சார்ந்த சில அலசல்கள் தான் நாம் இப்போ பகிர்ந்து கொள்ள போகின்றோம். எல்லா நேரங்கள்லையும் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையை சந்தோஷத்தோடு பார்க்கறது கிடையாது. அதே உற்சாகம் எல்லா நாட்களிலும் நமக்கு இருக்கிறதில்ல. நேற்று இருந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அடுத்த நாள் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயம் பெரும்பாலான மனிதர்களின் வாழ்க்கையில் அது அப்படியே கண்டினியூ ஆகிறது கிடையாது. ஒரு நாள் சந்தோஷம் இருக்கும், அடுத்த நாள் ஒரு விதமான வேதனை இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் நார்மலாக போகலாம். இப்படி மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். ஒரே மாதிரியான மனநிலையும் வாழ்க்கை சூழலும் அமையுமா எல்லாருக்கும் அப்படின்னா அதுவும் இன்றைய வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை இப்போல்லாம் நம்ம எல்லாருக்குமே குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஏன்? வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை நமக்கு எப்பொழுது அதிகமாகும்? இந்த கேள்விக்கு யாருக்காவது விடை தெரியுமா? நிச்சயம் நமக்கு இதற்கான விடை தெரிந்து கொள்ள வேண்டிய சில சூழல்கள் வாழ்க்கையில் அமையும். நாம் எல்லாருமே யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான். நம்ம சுற்றி துரோகிகளும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள் மீது ஆசைப்பட்டு உறவு கொள்ளக்கூடிய மனிதர்களும் தான் அதிகம்னு நமக்கு தெரியும். இப்படியாப்பட்ட சூழலில் வாழும் பொழுது வாழ்க்கையின் மீது யாருக்கு தான் நம்பிக்கை இருக்கும்? என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அழுத்துக்க தான் தோணும். ஆனால் சில காலகட்டங்களில் வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை தரும். அதுக்கு சில மனிதர்களை நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ தான் அந்த வாழ்க்கையுடைய உண்மையான ஒரு அழகிய தருணங்கள் நமக்கு புரிய வரும். இப்போ பேருந்தில் ஒரு சின்ன குழந்தையை இடுப்பில் வச்சுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதே பேருந்தில் ஒரு வயதான பாட்டி, இது நல்ல க்ரௌடாக இருக்குது, அது ஒரு வயதான பாட்டியும் அந்த சீட்டில் உட்காந்துட்ருக்காங்கன்னா இந்த குழந்தை வைத்திருக்க பெண்ணை பார்த்து முதல்ல அந்த குழந்தை கொடுமா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. குழந்தை போக மறுத்துதுன்னா அந்த பாட்டி எழுந்து நீ உக்காந்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் இந்த ஒரு உதவியை செய்யும் பொழுது மனசு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க, இந்த மாதிரி மனிதர்கள்னால்தான் இன்னமும் இந்த உலகத்தில் மனிதம் என்ற ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு. இப்படி பல நிகழ்வுகள். ஹாஸ்பிட்டல் போகிற இடத்துல நம்ம பொண்ணுக்கு பிரசவ வழியில் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க. இங்கே பெற்றவங்க ஒரே பதட்டத்தோடு இருக்காங்க. அந்த வழியாக போகிற அதே ஹாஸ்பிட்டலில் அவங்க உறவினர் யாரையோ ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்த ஒரு பெரியவங்க நம்ம பதட்டத்தை பார்த்துட்டு, கவலைப்படாதம்மா, பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், குழந்தையும் உங்கள் மகளும் நல்லா இருப்பாங்க, பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நமக்கு ஆறுதல் சொல்வதற்காக நம் கரங்களை பிடித்து ஒரு விதமான அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா? இந்த மாதிரி மனிதர்களின் வாயிலாக தான் இன்னமும் இந்த உலகத்தில் மனிதாபிமானம், அன்பு இதெல்லாம் இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது. இப்படி எத்தனையோ தருணங்களில் நமக்கு உறவே இல்லாத, நாம் இதற்கு முன்னாடி அவங்க முகத்தையே பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும் பொழுதுதான் வாழ்க்கை நிச்சயமாக மனிதாபிமானம் உள்ள மனிதர்களும் இங்கு பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டுது. ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம், திடீர்னு கால் தடுக்கி விழுந்துடுறோம். அதே வழியாக போகிறவங்க ஓடி ஐயோ என்னாச்சுமா அப்படின்னு நமக்கு கை கொடுத்து தூக்கி விட்டு அவங்கக்கிட்ட இருக்க தண்ணியை கொடுத்து குடிங்க அப்படின்னு, கை எங்கேயாவது அடிபட்டிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நம்மளை ஆஸ்வாசப்படுத்திட்டு ஒரு இப்போது பத்திரமா போயிடுவீங்களா இல்லை நான் வரட்டுமா கூட அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். அந்த தருணம், அந்த ஜீவன், அந்த உயிர், அந்த ஆன்மா
எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுது இன்னும் இந்த உலகத்தில் மனிதாபிமானமும் மனிதமும் அன்பும் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்படி பல பல அனுபவங்கள் நமக்கு இருக்கும். சிலருக்கு இந்த மாதிரியான மனிதர்களை வாழ்க்கையில் நாம் திரும்ப பார்க்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த மனிதர்கள் நமக்கு செய்த உதவியை எப்பயாவது ஒரு வாட்டி நினச்சி பார்த்துருப்போமா? அவங்க பண்ண அந்த உதவினால தான் இன்றைக்கி நான் உயிரோடவே இருக்கேன் அப்படின்னு கூட சில காலகட்டங்களில் நம்ம நமக்கு அது தோணலாம். எப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அந்த இடத்துல, அதில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த வழியாக வந்த பாதையில் போனவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டுட்டு நம்மளுடைய உறவினர்களுக்கும் தெரியப்படுத்திட்டு யாருன்னே தெரியாத மாதிரி அவங்க போயிருந்திருக்கலாம். அவங்களால இன்றைக்கி நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படி பல தருணங்களில் கடவுள் அனுப்பின அந்த தேவதை போல சிலர் வந்து நம்ம வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்து விட்டு போகின்றார்களே, அவர்களால் தான் இன்னைக்கும் இந்த மண்ணில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அதான் இந்த மாதிரியான நல்ல உள்ளங்களை எல்லாம் மழைக்கு இணையாக சொல்லுவாங்க. மழை எப்படி பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம இந்த மனிதருக்கும் இந்த நிலத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் சேர்ந்தாற் போல தன் மழை நீரை பொழிகிறதோ, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில நல்ல உள்ளங்கள், சில நல்ல உயிர்கள் அன்பையும் மனிதாபிமானத்தையும் மனிதத்தையும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பதற்காக தங்களுடைய சில நல்ல செயல்களை செய்துவிட்டு போகின்றார்கள். சரி, நாம் யாருடைய வாழ்க்கையிலாவது இந்த மழை போல, இந்த மனிதம் காத்த நல்ல உயிர்கள் போல இருந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். இல்லை என்றால் இனிமேலாவது அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.